ஹே காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னன்னா, சிறு குழந்தைகள், அதாவது சிறு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், அதாவது முக்கியமாக படிக்கிறவங்க, இந்த எக்ஸாமினேஷன் அப்படின்னாலே ஒரு பயம் வரும். எக்ஸாம்னால எனக்கு நல்லா படிச்சிருவேன், ஆனாலும் அங்கே போன உடனே கொஷின் பேப்பர் பார்த்த உடனே மறந்துடுவாங்க எல்லாத்தையும். ஸோ என் லைஃப்பில் ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை உங்களோட கூட பகிர்ந்துக்கிறேன். நான் +2 படிக்கும் போது என்னை ஒரு இடத்துல சிஎஸ்ஐ பெயின் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூலில் சென்டர் எனக்கு போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே இன்றைக்கி எக்ஸாம் நான் போகிறேன். ஓரளவு படிச்சுட்டு தான் போனேன். எல்லாம் மைண்டில் எனக்கு ஞாபகம் இருக்குது, எனக்கு நல்லா தெரியும், அவ்வளோதான் அப்படின்ட்டு போனேன். ஆனால் எக்ஸாம் ஹாலில் உட்காந்த உடனே எல்லாத்தையும் மறந்துட்டேன். கொஷின் பேப்பர் பார்த்தோன்னே, ஏன்னா கொஷின் பேப்பர் எனக்கு புரியவே இல்லை. நான் படித்த கொஷினே அதில் வரல, எல்லாம் விதவிதமாக இருந்துச்சு, ஒன்றுமே புரியவே இல்லை. எனக்கு சுத்தமாக மறந்து போயிட்டேன், எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஐயோ இன்றைக்கி ஃபெயில் தான் போல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். உடனே ஒன்றும் இல்லை, நான் முன்னாடி கற்றுக்கின ஒரு விஷயந்தான், உத்திரபோதி முத்திரை. இதை நான் சின்ன வயசு செய்தது தான். உத்திரபோதி முத்திரையை எக்ஸாம் ஹாலில் அப்படியே உட்காந்து கண்ணை மூடி, டீச்சர் அங்கே அந்த ஸ்குவாட்ஸ் கேட்குறாங்க, என்னப்பா எக்ஸாம் இருந்தால் கண்ணை மூட்டு உட்காந்து தியானம் பண்ணுங்கிற. நான் சொன்னேன், மறந்துட்டாங்க எல்லாத்தையும், கொஞ்சம் தியானம் மெடிடேஷன் பண்ணி கொஞ்சம் அப்படியே மைண்டு பண்ணிட்டு எழுத போகிறேன் அப்படின்னேன். சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க, நான் 10 நிமிஷம் எதுவும் பண்ணலாம் அமைதியாக இருந்தேன். இந்த உத்திரபோதி முத்திரையை பண்ணி முடித்த பிறகு தான் 10 நிமிஷம் கழித்து அப்படியே எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சு, பொறுமையாக ஞாபகம் வந்தது. கடை எழுதிட்டே இருந்தேன். ரிசல்ட் வந்துச்சு, பாஸ் ஆகிட்டேன். உண்மையாகவே சொல்ல போனால் நீங்கள் ஃபெயில் ஆக வேண்டியது, பாஸ் ஆகிட்டேன். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு என்னென்னா இந்த உத்திரபோதி முத்திரை. ஸோ இது எப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னாலே முதல்ல முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகுங்க. படிக்கிறதுக்கு முன்னாடி உத்திரபோதி முத்திரையை செஞ்சுட்டு ஒரு 15 நிமிஷம் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்து புக்கை பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, மடியில் வச்சுட்டு உத்திரபோதி முத்திரை 15 நிமிஷம் நல்லா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு போங்க. தேர்வு நேரத்துக்கு முன்னாடியே தயாராகிடுங்க. உத்திரபோதி முத்திரையை வச்சிங்கன்னா அந்த பயம் உங்களுக்கு போயிடும். படித்ததெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். உடனே நீங்கள் எக்ஸாம் ஹாலில் அழகாக எழுதலாம். மொத்தமாக ஃபியரே உங்களுக்கு இருக்கவே இருக்காது. உங்களுக்கு எல்லாமே தெரியுன்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளே தானாக இருக்கும். அதனால் பெற்றோர்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. பெரியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா, காலேஜ்லாம் படிக்கிறீங்கன்னா மறக்காமல் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு முக்கியமான விஷயம், நான் MBA முடிக்கிற வரைக்கும், MA ஜேர்னலிசம் முடிக்கிற வரைக்கும் இதை பண்ணேன்.